திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. மெய்யடியார் பெருமக்களே, நீங்கள் காலையில் எழுந்ததும் நற்சிந்தனையோடு சிந்தித்து நல்லதையே பேசி நல்லவர்கள் சொல்லுகின்ற நல்லவற்றையெல்லாம் கேட்டு வாழ்வீர்களேயானால் உங்களுக்கு நடப்பவை எல்லாமே நல்லவையாகவே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமன் கூத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் அருள் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குருவருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலே திருவேடகம் எல்லாம் மதுரையை சுற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஆப்பனூர் பார்த்தோம், திருப்பரங்குன்றம் பார்த்தோம், இப்பொழுது திருவேடகம். ஞானசம்பந்த பெருந்தகையர் மதுரையிலே சமணர்களோடு செய்த புனல்வாதத்திலே வாழ்க அந்தனர் என்று தொடங்கும் திருப்பாடலை எழுதி வைகை ஆற்றிலே அந்த ஏடானது ஆற்றிலே எதிரேறி சென்று தலம் தங்கிய தலம் ஆகலாலே இப்பெயர் பெற்றது. ஏடு சென்று அனைதரும் ஏடகத்து ஒருவனை ஞானசம்பந்தர் பாடுறார். இது திருச்சி மதுரை தொடர்வண்டி பாதையிலே சோழவந்தான் என்று ஒரு தொடர்வண்டி நிலையம். அதிலிருந்து தெற்கே ஒரு 4.5 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது. இறைவனுடைய திருப்பெயர் ஏடகநாதர். இறைவனுடைய திருப்பெயர் ஏலவார் குழலி. இந்த திருப்பெயரை இவ்வூர் பதிகத்திலே ஞானசம்பந்த பெருமான் ஏலமார் குழல் ஏழையோடு எழில் பெறும் கோலமார் திருவிடை குழகா என்று குறிப்பிட்டிருப்பது நோக்கத்தக்கது. திருச்சிற்றம்பலம். இங்கே திருமால், கருடல், சேடல், சாத்தனார் இவர்களெல்லாம் வழிபட்டு பேறு பெற்ற தலம் இந்த திருத்தலம். உன்னீமாலும் உவனனும் சேடனும் மண்ணு சாத்தனும் நான்குகம் வந்தகம் என்னும் திருவாளருடைய திருவிளையாடற் புராணத்திலே கழுவேற்றின திருவிளையாடற் பாடல் 66வது பாடலில் தெரிகிறது. இதுக்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்கிறது. கோயிலுக்கு பின்புறம் வைகை ஆறு தெற்கு நோக்கி ஓடுகிறது. ஏடகம் கண்டு கைதொழுதலும் கவலை நோய் கதலுமே ஏடகத்து அடிகளை அடிபணிந்து அறற்றுமின் அன்பினால் இடிபடும் வினைகள் போய் இல்லையதாகுமே என்று இவர் பதிக அடிகளெல்லாம் இத்தலத்தை வழிபடுதலுடைய சிறப்பை மிக அருமையாக உணர்த்துகிறது. அப்படிப்பட்ட திருவுடை பிள்ளையார் தமது திருக்கையாலே இட்ட ஏடு மாதவர் மனம் பிறவி ஆற்றிலே சென்றதைப் போலே வைகை ஆற்றிலே எதிர்த்து நீர் கிழித்து போகும் உண்மையால் இருநிலத்தோர் எல்லாருக்கும் இதுவே மெய்ப்பொருள் என்பதை காட்டிற்று. எம்பிரான் சிவனே என்றும் எழுதும் அருள் ஏற்றினை வைகை நீர் நின்று தொடர்ந்து எடுப்பதற்காக வேண்டி காற்றின விசையில் செல்லும் கடும்படி ஏறிக்கொண்டு அதன்பின் சென்றார் குலச்சிறையார். அது ஏடு அதன் மேலும் செல்லாமல் தங்கற் பொருட்டு முற்றுயர் கொடியினாரை பாடி அருளியது இந்த திருப்பதிகம். இந்த பதிகத்திலே 3வது பாடல் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். குண்டலம் திகழ்தரு காதுடை குழகனை வண்டலம்பும் மலர்கொன்றை மதியணி செண்டலம்பும் இடைச்சேடன் ஊர் ஏடகம் கண்டு கைதொழுதலும்
கவலை நோய் கழல்னா கவலையெல்லாம் போகும். எங்கே? திருவேடகம் போகணும். அங்கே பாருங்க, காலிலே 2 கந்தர்வர்களை அப்படியே குண்டலமாக போட்டிருக்கார் சுவாமி. அப்படியே வண்டுகள் எல்லாம் ஒலிக்கின்ற கொன்றை மலரை தலையிலே அணிந்திருக்கிறார். வானிலே விளங்குகின்ற சந்திரனையும் சடைமுடியிலே அணிந்திருக்கிறார். மணியோசை ஒலிக்க வீரநடை போடும் இடப வாகனத்தின் மீது வீற்றிருந்து அருளுகின்ற மேன்மையுடையவரான சிவபெருமானுடைய திருவேடகம். அந்த திருத்தலத்தை தரிசித்து கைகூப்பி வணங்கி போற்ற மனக்கவலையெல்லாம் வரும் நோய் நீங்கும். மனக்கவலையினால தான் எல்லா நோயும் வருது, அதெல்லாமே நீங்கிடும்னார். சென்றுன்னு வட்டமாக சுற்றி வர்றது. சாரினுடைய அலம்பும் விடை அணிந்த மணியோசை முதலியவற்றாலே ஒலிக்கக்கூடியது. விடை சேடன் மேன்மை உடையவன். கவலைங்கிறது நோய் வராமல் இருக்கணும்னா, கவலை இல்லாமல் இருக்கணும்னாக்கா திருவேடகம் போய் சுவாமியை பார்க்கணும். ஏடகநாதரை. திருச்சிற்றம்பலம். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். குண்டலம் திகழ்தரு காதுடை குழகனை வண்டலம்பும் மலர் கொன்றைவார் மதியணி செண்டலம் பூவிடை சேடனூரேடகும் கண்டுகை தொழுதலும் கவலை நோய் கழலுமே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திரு ஏடகம் சென்று அந்த பெருமானை வணங்கி பெருவாழ்வு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.